அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நித்யா. நான் திருச்சியில் வசிக்கிறேன். நான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற கதையை பற்றி கூற வந்துள்ளேன். சிவதனுசை முறித்துவிட்டு ராமர் சீதை ஆகியோரும் திருமணம் செய்து கொண்டு அயோத்தி கிராமத்தை வந்தடைகின்றனர். அப்பொழுது தசரதரோ வயதின் முயற்சி காரணமாக ராமருக்கு மகுடம் சூட வேண்டும், அரியணையை தர வேண்டும் என்று முடிவு செய்து அரசர்கள் பலரை அழைத்து கூறுகிறார். அப்பொழுது அனைவரும் விருப்பம் கூற ராமரை அரசனாக ஆக்கலாம் என்று முடிவு செய்கின்றனர். அப்பொழுது ராமருக்கு எதிராக ஒரு சதி நடந்தது. அது என்னவென்றால், கைகேயி திருமணமாகி வந்த பொழுது அவளுடன் மந்திரை என்ற ஒரு கூனி வந்தாள். அவள் பரதன் மீது கொண்ட அன்பினாலும் ராமன் மீது கொண்ட கோபத்தினாலும் மந்திரையிடம், உன் மகன் பரதன் மகுடம் சூட வேண்டும், ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கூறினார். இது எவ்வாறு சாத்தியமாகும் என்று கைகேயி கேட்க, அதற்கு மந்திரை, நீ போரில் தசரதரை காப்பாற்றிய போது அவர் உனக்கு 2 வரங்களை தருகிறேன் என்று கூறினார் அல்லவா, அதை இப்பொழுது நீ கேள் என்று கூறினார். அதனை சிந்தித்த கைகேயி தலைவீர் கோலத்துடன் இருந்தால். அப்பொழுது அவளை பார்க்க வந்த தசரதர், என்ன ஆயிற்று கைகேயி, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்க, அதற்கு கைகேயி, நான் உங்களை போரில் என்று காப்பாற்றிய போது எனக்கு 2 வரங்களை தருகிறேன் என்று கூறினீர்கள் அல்லவா, அதை இப்பொழுது தாருங்கள் என்று கேட்டால். அதற்கு தசரதர், ராமர் மகுடம் சூடும் நேரத்தில் நீ என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். அப்பொழுது கைகேயியோ, என் மகன் பரதன் மகுடம் சூட வேண்டும், ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கூறினார். அதனை கேட்டவுடன் திகைத்து போனார் தசரதர். முதல் வரத்தை எடுத்துக்கொள், 2வது வரத்தை என்னால் தர முடியாது, இதற்கு நான் போரிலேயே இறந்திருப்பேன் என்று கண்ணீருடன் அழுதார். ஆசை தன் கண்களை மறைக்க கைகேயி, எனக்கு 2 வரங்களையும் வேண்டும் என்று கூறினார். அதற்கு தசரதர் சம்மதித்தார். பின் ராமர், லக்ஷ்மணர், சீதா மூவரும் வனவாசம் செல்லலாம் என்று தந்தையிடம் அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். அப்பொழுது, என் உயிரினும் மேலான ராமா, உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன் என்று தசரதர் கண்ணீர் மல்க அழுதார். அயோத்தி மக்கள் அனைவரும் பெரும் கவலையுடன் இருந்தனர். பல மக்கள் ராமர், லக்ஷ்மணன், சீதாவுடன் சென்றனர். அப்பொழுது மக்கள் ஓரிடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது மூவரும், ராமர், லக்ஷ்மணன், சீதா மூவரும் குகனின் உதவியுடன் படகை எடுத்துக்கொண்டு சென்றனர். அப்பொழுது பரதனும் சக்ருபனும் கைகேயி நாட்டில் போரை முடித்துவிட்டு அயோத்தி கிராமத்திற்கு வந்தடைகின்றனர். அங்கு அந்த கிராமமே நிலை குலைந்து இருக்கின்றது, பொலிவிழந்து இருக்கின்றது. அதனை கண்டு கைகேயை பார்க்க செல்கின்றார் பரதர். அப்பொழுது கைகேயி, உன் தந்தையின் இழப்பு எனக்கு பேரு இழப்பாகும், அதற்கு ஈடாக நீ இந்த அரியணையில் அமர வேண்டும் என்று கூறினார். அதற்கு பரதனோ கோபத்துடன், என் தந்தை இறந்ததற்கு நீதான் காரணம் என்றும் என் அண்ணாவை வனவாசம் செல்ல வைத்ததும் நீதான் என்று கோபத்துடன் திட்டிவிட்டு, நீ எனக்கு தாயே இல்லை, என் முகத்தில் முழிக்காதே என்று கூறிவிட்டு ராமரை பார்க்க செல்கின்றார். அப்பொழுது ராமர், லக்ஷ்மணன், சீதா மூவரும் சேந்திரை என்ற ஒரு கிராமத்தில் ஒரு குடில் அமைத்து தங்கியிருந்தனர். அப்பொழுது அவர்களை பார்க்க வந்த பரதனை பார்த்த லக்ஷ்மணன் படும் கோபம் கொண்டார். பின்னர் அவரை ஏற்றுக்கொண்டார். பின்னர் 4வரும் சேர்ந்து தந்தைக்கு இறுதி சடங்கு செய்தனர். பின்னர் பரதனோ ராமரை பார்த்து, நீங்கள்தான் அண்ணா இந்த அயோத்தி கிராமத்தை ஆள வேண்டும் என்று நீங்கள் மகுடத்தை சூடிக்கொள்ளுங்கள் என்று பரதன் ராமரிடம் கூறினார். அதற்கு ராமரோ, என் தந்தை வாக்கை என்னால் மீற முடியாது, அவர் சொல்லிவிட்டார், அதனால் நீனே அயோத்தி கிராமத்தை பார்க்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பரதனோ, நான் இங்கிருந்தே பார்த்துக்கொள்கிறேன், நந்தி கிராமத்திலிருந்தே அயோத்தியை பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறினார். உங்கள் காலணியை அவிழ்த்து என் தலையில் வையுங்கள் என்று பரதன் கூறினார். அப்பொழுது ராமரின் கால் பாதத்தை தலையில் வைத்து கொண்டு நந்தி கிராமத்திலிருந்து அயோத்தி கிராமத்திற்கு நடந்தே செல்கின்றார் பரதர். பின்னர் ராம, லக்ஷ்மணன், சீதா மூவரும் பஞ்சபிடி என்ற கிராமத்தை நோக்கி சென்றனர். இவ்வாறு தசரதர் தன் சிறுவயதில் ராமரை வேதங்களை கற்க வேண்டும் என்று சொல்லிய போது தன் தந்தையின் சொல்லிற்காக அவர் பல வேதங்களை கற்றார். பின் விஸ்வாமித்திரர் தசரதரை உலக அமைதிக்காக வேள்வி நடத்த ராமரை வேண்டும் என்று கேட்டபோதும் தன் தந்தையின் சொல்லிற்காக ராமர் விஸ்வாமித்திரருடன் சென்று வேள்வியை நன்றாக நடத்தி வேள்வியை வென்றார், அரக்கர்களையும் கொன்றார். இவ்வாறு 3 இடங்களில் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற வாசகத்துக்கு இணங்க ராமர் நடந்து கொண்டார். அனைவருக்கும் நன்றி.